கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உலகமெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கேள்வி எங்கள் பதில் என்ற இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பித்து தரத்தக்கதாக போதகர் சங்கர் ஜோஷ்வா அவர்கள் நம்மளோடு உள்ளார்கள். அவர்களை நாம் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்போம். பாஸ்டர், சோஸ்திரம் பாஸ்டர். இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் வேதத்தில் உள்ள மக்களுடைய கேள்விகளுக்கு நாம் பதிலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் சகோதரர் ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு கேள்வியை நம்மிடத்தில் கேட்டுள்ளார்கள். முதலாவது அந்த வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். யோவான் 3வது அதிகாரம் வசனம் 13. அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்கின்றது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்கின்றது. இந்த சகோதரருடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எலியா பரலோகம் சென்றுள்ளார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கின்றோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மோசையும் அவர் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டு பரலோகம் சென்றுள்ளார் என்று நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் பரலோகத்துக்கு ஏறினதில்லையே அப்படின்னு சொல்லுதே. இதனுடைய விளக்கம் என்ன பாஸ்டர்? வேதாகம் என்ன சொல்கின்றது? வேதாகமத்திற்கு வேதாகமம் தான் விளக்கம். நல்ல ஒரு கேள்வி. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் அதுதான் வரும். ஏனென்றால் நீங்கள் சொன்னது மாதிரியே வேதம் பரலோகம் சென்றவர்கள் அப்படின்னு தெளிவாக குறிப்பிடக்கூடிய நபர்கள் ஏனோக்கு, எலியா. மோசேயை குறித்தும் நம்ம வாசிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மறுரூபமலையின் அனுபவத்தில் அவர் அங்கு இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பரத்திற்கு ஏறி சென்றது ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார். அப்போ ஏன் சொல்லுகிறார், என்ன காரணத்திற்காக சொல்லுகிறார், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத இந்த முழு அதிகாரத்தையும் நம்ம படிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு தெரியும். முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவர் இருந்தான். அப்போ இந்த சம்பாஷணை யாருக்கு இடையில் நடக்கிறது என்று சொன்னால், அந்த நிக்கதேமுவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே நடக்கிறது. அவர் ஒரு யூதன், அவர் ஒரு பரிசேயன். அவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் 2வது வசனம் சொல்கிறது, அவன் காலத்திலே இயேசுவினிடத்தில் ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். அப்போ இந்த 2வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி கூப்பிடுறாரு, எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ரபி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படின்னா போதிக்கிறவர், ஒரு குரு, சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். இவருடைய போதகத்தை குறித்து சொல்லிட்டு கீழே படிச்சுக்கிட்டே வரும்பொழுது இந்த அதிகாரம் முழுவதுமாக போதிக்கிறதை குறித்ததான சம்பாஷணை இருக்கும். அதில் குறிப்பாக 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேனே. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? அப்போ இந்த சம்பாஷணையை முழுசாக நம்ம வாசிக்கலை, இடையில சில வசனங்களை நம்ம விட்டுட்டோம். ஆண்டவர் சிலவற்றை சொல்லுகிறார். நிக்கதேமு கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் சிலவற்றை பதிலாக சொல்லுகிறார். அந்த போதகத்தை நிக்கதேமு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொன்ன போதகத்தை நிக்கதேமு தெரியாது என்று சொல்லுவது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? அதாவது இந்த சம்பாஷணை முழுக்க முழுக்க போதகத்தை குறித்ததானது, சொல்லிக் கொடுக்கிறவர்களை பற்றினது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த 13வது வசனத்திற்கான விளக்கம் நமக்கு ரொம்ப சுலபமாக தெரியும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை குறித்து இங்கே பேசுவார். அப்படியா, நான் திரும்பவும் என் தாயின் வயிற்றில் போய் பிறக்கணுமா? அதை குறித்து விளக்கம் சொல்லும்போது தான் இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். நிக்கதேமு அப்படி சொல்லுவார். இயேசு கிறிஸ்து இது உனக்கு தெரியாமல் இருக்கிறதா என்று சொல்லிட்டு 11வது வசனம் சொல்கிறாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இந்த 3ஆம் அதிகாரத்தை முழுசு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போதகத்தை அடிப்படையாக கொண்டது. இங்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய போதகம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பூமியிலே இஸ்ரவேலிலே போதகர்களாக இருந்த ரபிமார்களுடைய போதகம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த நிக்கதேமு இந்த ரபிமார்களுடைய போதகத்தை கேட்டு போதகராக மாறின ஒருவன். இவன் தன்னுடைய போதகத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சொன்ன மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் கண்டதை சொல்லுகிறேன்,
நான் பார்த்ததை சொல்லுகிறேன், ஆனால் நீ நம்பலை. ஏன் நம்பலை அப்படின்னு சொன்னால் 12வது வசனம் சொல்கிறது, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆண்டவர் ஒன்றே ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் அங்கேருந்து வந்திருக்கிறேன், நான் அங்கேருந்து வந்து நான் இங்கே இருக்கக்கூடிய காரியங்களை சொல்லும்போது நீங்கள் விசுவாசிக்கலை. அங்கே இருக்கிற காரியங்களை நான் சொன்னால் எப்படி விசுவாசிப்பீங்க? அங்கே போனது நான் ஒரே ஒரு ஆள் தான், அங்கேருந்து வந்ததும் நான் ஒரே ஒரு ஆள் தான். இந்த வசனம் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும். நிக்கோதேமுக்கிட்ட ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறாருன்னு சொன்னால், எலியாவாக இருக்கட்டும், ஏனோக்காக இருக்கட்டும், மோசேவாக இருக்கட்டும், இவங்க ஏறி போனாங்களே தவிர அங்கேருந்து இறங்கி வரலை, வந்து எந்த ஒரு போதகத்தையும் செய்யலை, பார்த்தவற்றை இங்கு வந்து போதிக்கலை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதை செய்கிறார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் போதகத்தை தான் மையமாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வந்துட்டு யாரும் பரலோகத்துக்கு ஏறி போகலைன்ற அந்த கண்ணோட்டத்தில் சொல்லலை. அங்கேருந்து இறங்கி வந்த நான் சொல்லக்கூடிய போதகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களே, என்னை தவிர வேறு ஒருவரும் அங்கிருந்து இறங்கி வந்து போதகம் செய்வதற்கு ஏறி போகவில்லையே. அதுதான் இந்த வசனத்திற்கான விளக்கம். இந்த போதகத்தை மையமாக வைத்து இந்த அதிகாரத்தை படித்தோன்னு சொன்னால் எந்த குழப்பமுமே இல்லை. வேதத்தில் இருந்து நல்ல ஒரு பதிலை சொன்னீங்க பாஸ்டர். உங்களுடைய பதிலுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். அந்த நிக்கதேமு சம்பவத்திலேயே நிக்கதேமு முதலாக வந்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர்கிட்டருந்து வந்திருக்கிறேன்றதை அறிந்திருக்கிறேன்னு சாட்சி கொடுத்துட்டும் ஆண்டவர் சொல்கிறத அவன் ஏற்றுக்கல. இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு நம்மளும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த உலகத்தில் வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்டருந்து வந்தவர்னு தெரியும், அவர் வந்தவர்னு தெரிஞ்சிருந்தும் அவர் சொல்கிறத நம்ம நிறைய நேரத்தில் ஏற்றுக்காம தான் இருக்கிறோம். அப்படி ஏற்றுக்காமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மள்ட்ட இதை பற்றி தான் சொல்கிறார். பூமிக்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்போதே நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா, பரலோகத்திற்குரிய காரியங்களை உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? நான் ஒருத்தர் தான் அங்கே இருந்து இறங்கி வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கும் இந்த பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். அதாவது தேவன் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண நபர்கள், யோவான் ஸ்தானகன் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பிரசங்கம் பண்ண நபர்களை வந்து பரலோகத்தை கண்ணால் கண்டு பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து பிரசங்கம் பண்ண நபர்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த வசனம் என்ன செய்து சொல்கின்றது. நல்ல ஒரு பதிலுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் பாஸ்டர். நிச்சயமாக இது நேயர்களுக்கும் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் வந்து புரிந்திருக்கும். நாம் அடுத்த கேள்விக்குள்ளாக கடந்து செல்லுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளையோடு நம்ம கடந்து செல்வோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிக்குள்ள கடந்து செல்வோம். பாஸ்டர், இந்த நேரத்தில் வந்து நம்மகிட்ட இன்னொரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கின்றது. சகோதரி குளோரி அப்படிங்கிற நபர் வந்து மத்தேயு 16வது அதிகாரம் வசனம் 28வது வசனத்தில் இருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க பாஸ்டர். நான் வசனத்தை வாசிக்கின்றேன். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதாவது இந்த வசனத்தில் இருந்து சகோதரி குளோரி அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, மனுஷகுமாரன் வருவதை காண்பது, அதாவது 2ஆம் வருகைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்த, அதாவது அந்த நேரத்தில் இருந்த நபர்களை சில பேர் வந்து மரணத்தையே பார்க்க போகிறதில்லை, அதாவது 2ஆம் வருகை வர்ற வரைக்கும் அவங்க மறிக்க போகிறதே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. இந்த வசனம் சொல்லக்கூடிய பதில் என்ன பாஸ்டர்? இந்த வசனத்தை மேலோட்டமாக படிக்கக்கூடிய எல்லாருக்குமே அப்படித்தான் இருந்திருக்கும். நீங்கள் இந்த அதிகாரத்தை படிச்சிருப்பீங்க. இந்த அதிகாரத்தில் வந்து இயேசு கிறிஸ்து கூட யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோட யார் இருந்தாங்கன்னு சொன்னால் 13வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்களேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்த பொழுது தம்முடைய சீசரை நோக்கி, இங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்து சீஷரோட இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் யாருக்கிட்ட சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் சீஷர்களிடத்துல தான் சொல்கிறார். சீஷர்களிடத்துல சொல்லும்போது தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, தன்னுடைய பிதாவின் சித்தத்தை முதல்ல வந்துட்டு ஜனங்கள் தன்னை யார் என்று நினைக்கிறாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. பேதுரு பதில் சொல்லுவார். பேதுருவுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னதுக்கப்புறம் பிதாவின் சித்தப்படி அவர் எப்படி மரிக்கப் போகிறார் என்பதையெல்லாம் சொல்லுவார். சொன்ன உடனே பேதுருவுக்கு கோபம் வந்துடும். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை இது உமக்கு நேரிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, ஐயோ இவங்க வந்துட்டு ரொம்ப உலக பிரகாரமாக யோசிக்கிறாங்க அப்படின்றதுக்காக
நீ எனக்கு பின்னானவைகளை சிந்திக்கிறாய், எனக்கு இடராயிராதே, அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு ஆண்டவர் இவங்க இப்போ மனமடிவாயிருப்பாங்க, நம்ம மறிக்க போகிறோன்றதை தெரிஞ்ச உடனே இவங்க மனமடிவு உண்டாயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ராஜ்யத்திற்குரிய காரியத்தை சொல்கிறார். ராஜ்யத்திற்குரிய காரியத்தை சொல்லும்போது தான் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்போ மரணம் உண்டு அப்படின்றத மீண்டும் சொல்கிறார். நானும் மறிக்க போகிறேன், நீங்களும் மறித்து போவீங்க, ஆனாலும் ஜீவன் உண்டு அப்படின்றத சொல்லிட்டு இவங்க மனமடிவோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ராஜ்யத்தை இவங்களுக்கு காண்பிக்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு தான் 27வது வசனத்தில், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஸோ இந்த வசனத்தின்படி பார்த்தா இது கண்டிப்பாக எப்போ நடக்கிறது தான்? இரண்டாம் வருகையின் பொழுது. இரண்டாம் வருகையின் போல நடக்கிற சம்பவத்தை தான் சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு இப்போ மனமடிவோடு இருக்கிறாங்க. ஏசப்பாவும் மறிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு, நம்மளையும் செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மனமடிவோடு இருக்கும்போது இரண்டாம் வருகையின் காரியத்தை சொல்லிட்டு அந்த காட்சியை பார்க்காம நீங்கள் சாக மாட்டீங்கன்னு சொல்கிறார். இங்கே பிரச்சனை அதுதான். 28வது வசனத்தை வாசிக்கும்போது, அதுவும் யார்கிட்ட சொன்னார் நம்ம வாசித்தோம் இந்த வசனத்தில்? அது சீடர்கள். ஆனால் இங்கே எல்லா சீடர்களுக்குமே அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தரலை. இந்த வசனம் சொல்கிறது 28, இங்கே நிற்கிறவர்களில் 12 பேர் நிற்கிறீங்க, இங்கே நிற்கிறவர்களில் சிலர். அப்போ ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம்னு சொல்லிட்டார். இதை வச்சுக்கிட்டு தான் சிலர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஒரு சிலர் இன்னும் என்ன பண்ணுறாங்க? உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் எங்கேயோ உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அனைத்து சீஷர்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மரித்து போயிட்டாங்க. யாருமே இப்போ வரைக்கும் உயிரோடு இல்லை. யாரையும் உயிரோடு எடுத்துக்கொண்டதாகவும் வேதமோ வரலாற்று சான்றிதழ்களும் நமக்கு இல்லை. அப்போ இந்த வசனம் என்ன, இந்த வசனம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், இதுக்கு அப்படியே அடுத்த பக்கத்தை திருப்பி நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்தினுடைய அனுபவம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகி யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். அப்போ முன்னாடி வாசிச்சதில் இயேசு கிறிஸ்து கூட யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்? 12 சீஷர்கள் இருந்தாங்க. இங்கே வாசிக்கும் பொழுது யாரை மட்டும்தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு? 3 சீடர்களை மாத்திரம். இந்த 3 சீஷர்கள் இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவர்கள், அந்த க்ளோஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி நெருங்கிய வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த 3 நபர்கள். இந்த 3 சீஷர்கள் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாசித்த வசனத்தில் அந்த சிலர் அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 3 பேர் தான். இந்த 3 பேருக்கு என்னத்தை காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு மரணத்தை காண்பதற்கு முன்பதாக அப்படின்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தை பார்ப்பீங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை பார்ப்பதற்கு முன்பதாக நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, 2வது வசனத்தை வாசிங்களேன். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. ஆமாம், இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் எப்படி பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறாரோ 2வது முறை, அதே ஒரு காட்சியை இங்கு மறுரூப மலையிலே யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த நின்ற 12 சீஷர்களில் சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த சிலர் யாருன்னு சொன்னால் பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த 3 பேருக்கு என்ன பண்ணுறாருன்னா, தன் பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராய் அங்கு காட்சி அளிக்கிறார். ஆனால் ராஜ்யத்தை குறித்து அப்படின்ற வார்த்தை வர்றதுனால இப்போ ஒரு கேள்வி நம்ம முன்னாடியே பார்த்தோம். 2ஆம் வருகையினுடைய சம்பவத்தை அப்படியே காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. 2ஆம் வருகையில் என்ன நடக்கும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். வரும்பொழுது இங்கே என்ன நடக்குது? முதலாவது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அதன் பிறகு என்ன நடக்கும்? உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். அப்போ இந்த 2 சம்பவத்தை அவங்களுக்கு காண்பிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அடுத்த வசனத்தை வாசிங்களேன், 3வது வசனம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். ஆமாம், இங்கே மோசே யார் அப்படின்னு சொன்னால், மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போனவர். அவர் 2ஆம் வருகையில் கிறிஸ்து வரும்பொழுது முதலாவது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிர் தெழுந்திருப்பார்கள் அப்படின்ற கூட்டத்திற்கு அடையாளமாக அந்த 3 நபர்களுக்கும் காட்சி அளிக்கிறாங்க. ராஜ்யத்தினுடைய சம்பவத்தை அடையாளமாக பார்க்குறாங்க. அடுத்து கூட யார் நிற்கிறா அப்படின்னு சொன்னால், எலியா நிற்கிறார். எலியா யாருக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னால், எலியா மரணத்தை காணாதபடிக்கு அக்னி ரதத்தினாலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர், மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அப்போது இந்த மறுரூப மலையினுடைய அனுபவத்தில்
இங்கே நிற்கிறவர்களில் சிலர் ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்ற இந்த அனுபவம் இங்கே எங்கே வந்துருச்சுன்னா மறுரூப மலையில் அவங்க பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க மறிக்கலாம் இல்லையா? ஏன்னா ஆண்டவர் சொன்ன வாக்கு என்ன? என்னுடைய ராஜ்யத்தை காண்பதற்கு முன்பாக நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இப்போ தான் அவங்க ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டாங்களே. இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்ன்றதை பார்த்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள், உயிரோடு இருந்து மறுரூபமாக்கப்படக்கூடிய பரிசுத்தவான்கள், இது எல்லாவற்றிற்கும் அடையாளமான சம்பவத்தை இந்த மறுரூப மலையில் பார்த்துட்டாங்க. அதனால் இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் வாசித்த அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. யாரும் சீஷர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற தேவையில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை 17ஆம் அதிகாரத்திலேயே நிறைவேற்றி விட்டார். அதனால் அதன் பிறகு அவங்க அந்த சந்தோஷத்தோடு மரித்து போனாங்க தேவனுக்கென்று ஊழியம் செய்து. நல்ல ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். ஏன்னா இந்த கருத்தை குறித்து நிறைய தவறான புரிதல்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேதத்தில் இருந்து நல்ல ஒரு சான்றை நீங்கள் கொடுத்தீங்க. இப்பொழுதும் நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நாம் சந்திப்போம். அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக தொடர்ந்து செல்வோம். பாஸ்டர், நம்மகிட்ட மீண்டும் ஒரு கேள்வி சகோதரர் சத்தியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபர் கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாள் கழித்து அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் என்ன செய்தார் அப்படின்னா, அவருடைய சீஷர்களுக்கு அவர் காட்சியளித்தார். ஆனால் அந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது எந்த சீடர்களும் உடனே இது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு என்ன செய்யலை, கண்டுபிடிக்க இல்லை. அத்தனை வருஷமாக 3 வருஷமாக கூட இருந்தும் ஏன் அவர்களால் உயிரோடு எழுந்து வந்த இயேசு கிறிஸ்தை அடையாளம் காண முடியலை பாஸ்டர்? இது நிச்சயமாகவே நிறைய பேர் படித்து பார்க்கும்போது ஏன் பெரிய வித்தியாசம் இல்லை. எத்தனை நாள் தான் பார்க்கல அவங்க ஆண்டவரை? 3 நாள். 3 நாள் தான். 3 நாள் கேப்பில் ஒரு நபரை மறந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா நமக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கும். சைக்காலஜி, அதாவது இந்த மனோவியல் படித்த நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மனித இயல்பு நம்ம கடைசியாக ஒரு நபரை எப்படி பார்க்குறோமோ அதே ஒரு தோற்றம் தான் நம்ம மூளையில் பதிவாகுமாமா. அவங்களை குறித்து நம்ம நினச்சாலே கடைசியாக ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு அதிகமான நேரத்திற்கு நம்ம ஒரு நபரை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அவங்களுடைய முகம் நம்முடைய மூளையில் பதிவாகிருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அடுத்து வசனங்களை படிப்போம். வசனங்கள் மூலமாக விளக்கம் என்னன்னு பார்ப்போம். இது மனோ தத்துவியல் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். இது உண்மை இருக்கலாம், உண்மையை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய விளக்கம் வேறு. இயேசு கிறிஸ்துவ கடைசிய சீசர்கள் எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால், அகோர காட்சி. சிலுவையில் ஏசாயத்துக்கு சொல்கிற மாதிரி பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்கள பார்த்தாங்க. அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ரொம்ப கொடூரமான ஒரு முகம் கடைசியாக சீடர்களுடைய மனதிலே பதிவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முகம்தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னா அந்த முகம் தான் அவங்களுக்கு மனசில் இருந்திருக்கும். இப்போ அவர் உயிர் தெழுந்த போது அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் இந்த பூமிக்குரிய சரீரத்தை உடையவராக இல்லாமல் காயங்கள் இருந்தது. வேதம் சொல்லக்கூடியது காயங்கள் இருந்தது. ஆனால் பரலோகத்திற்கு ஏற்ற சரீரத்தோடு அவர் எழுந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லா காயங்களும் இருந்தது. ஆனால் அந்த அகோர ரூபம் அந்த ரத்தம் சொட்ட சொட்ட, அவருடைய அந்த பாவத்தினால் அவருடைய முகம் மாறினது, அந்த நெற்றியின் வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது, இது மாதிரியான ஒரு முகத்தை உயிர்த்தெழுந்த நேரத்தில் பார்க்க முடியல. அதனால தான் சீடர்களால் அடையாளம் காண முடியல அப்படின்னு சைக்காலஜிக்கலாக ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே வேதத்தை நம்ம படித்து பார்க்கும்போது ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. அவர் முதல்ல யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது, யோவான் 20ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோமே. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு பேசுகிறாரு. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றால், அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி. பேசியும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மகதலேனா மரியாள் கூட பரவாயில்ல, உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்து ஒரு எடுத்துக்காட்டை வாசிக்கும் பொழுது மற்ற 28ஆம் அதிகாரத்தில் மற்ற ஸ்திரீகள் இருந்தாங்க. அதை நம்ம பார்க்கலாம். மற்ற 24ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 12வது வசனத்தில் பேதுரு ஓடி போய் பார்ப்பார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தெரியும்.
அந்த 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. இந்த 2 பேர் யாருன்னு சில நபர்களுக்கு உண்மையாலுமே தெரியாது. 2 பேர் யாருன்னு சொன்னால் ஒருத்தர் பேதுரு, இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் 18வது வசனத்தில் சொல்லும், அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா. அப்போ இவங்க 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போகும்போது இயேசுவும் கூட நடந்து வர்றார். 14வது வசனத்தில் சொல்கிறது, 15வது வசனம் சொல்கிறது, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். 16 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இதுதான் தெளிவான விளக்கம். மகதலேனா மரியாளை குறித்து வாசிக்கும் போது கூட நம்ம அதை பார்க்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 4:4 வாசிப்போமே. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆமாம். அப்போது இந்த கண்கள் குருடாக்கப்பட்டது, பார்க்க முடியாதது என்று ஆவிக்குரிய ரீதியில் வரும்பொழுது நம்ம அங்கே என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அது யாருடைய கிரிகைனா சாத்தானுடைய கிரிகை. அந்த இடத்துல அவிசுவாசம் தான் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால், அவிசுவாசம் இருந்தால் தான் சாத்தான் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியும். விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் சாத்தானால் என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. இங்கே இவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததுக்கான காரணம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத இவங்க விசுவாசிக்கலை. உயிர்த்தெழுதலை குறித்ததான விசுவாசம் இவர்களிடத்தில் இல்லாது இருந்தது. இவர்கள் 2 பேருக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா அப்படின்னா, இவங்க 2 பேர்த்துக்கு அந்த பிரச்சனை எப்போ தீருதுன்னு நம்ம வாசிக்கும் பொழுது 27வது வசனத்தை வாசிப்போமே. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 27, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 31வது வசனம், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்போது கண்கள் திறக்கப்படணும்னா வேத வசனங்களை படித்து பார்க்கணும். விசுவாசம் எப்போ வரும்னு சொன்னால் கேள்வியினாலே வரும். கேள்வி வேத வசனத்தினாலே வரும். அப்போது வேத வசனத்தின் மூலமாக தான் விசுவாசம் வரும். இந்த சம்பவம் ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவங்க பக்கத்திலே இருந்தும் அவங்களால பார்க்க முடியல, அவங்களால உணர முடியல அப்படின்னு சொன்னால் அவிசுவாசம் தான் காரணம். இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, அவர் கதை முடிஞ்சது அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் உண்மையாலுமே விசுவாசித்தவர்களால் பார்க்க முடிஞ்சது. மகதலேனா மரியாள் உடனே விசுவாசிச்சிட்டாங்க, அதனால தான் ஆண்டவர் என்று அறிந்து கொண்டார். ஆனால் இந்த சீஷர்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு வசனங்களை விலக்கி சொன்ன பிறகு தான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதுதான் காரணம். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். இன்றைக்கும் கடவுள் நம்மளோடு இருந்தும் அவரை பார்க்க முடியாத காரணம் நம்மளுடைய கண்கள் இந்த சீடர்களுடைய கண்களை போல மூடி உள்ளது. நல்ல ஒரு பதிலை நீங்கள் வேதத்திலிருந்து எடுத்து கூறீங்க. வேதத்திலிருந்து நல்ல ஒரு பதிலை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு நடத்தினதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாஸ்டர். அன்பான நேயர்களே, நிச்சயமாக நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று இந்த கேள்விகளுக்கு பதிலை நாம் வேதத்தில் இருந்து கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு இதே போல் இன்னும் வேதத்தில் இருந்து கேள்விகள் இருக்கும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை எழுதி அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கின்றோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.